ஹாய் தேர்ஸ்டே. இன்னைக்கு என்ன குட்டி கதை பார்க்கலாமா? கிராமத்துக்கு ஒருத்தர் புதுசாக வருவாராம். இந்த வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வழி கேட்பாராம். தம்பி, 2 சைடும் போகலாம், நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா வயல்லாம் இருக்கும், நீங்கள் அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லுவாராம். இவரும் அழகை ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடே போவாராம். ரொம்ப தூரம் சுற்றி போவாராம் வீட்டுக்கு. ரொம்ப டயர்டாயிருவாராம். ஆனால் வழியில் ஒரு வயலுமே இருக்காதான், சேரும் சகதியுமா தான் இருக்குமா. அவர் ஏன் போய் சொல்லி என்னை இப்படி சுத்த விட்டுட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு தூங்கிடுவாராம். அடுத்த நாள் திருப்பி அந்த சைடாக போகும்போது, தம்பி இந்த சைடாக போங்க அப்படின்னு சொல்லுவாராம். நேற்றே நீங்கள் சொல்லி நான் ரொம்ப டயர்டாகி சுற்றி போனேன், ஏன் அது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு கேட்பாராம். இப்போ தான் தம்பி தண்ணியே விட்டுருக்கு, இன்னும் 4 மாதத்தில் பாருங்க அழகாயிடும் அப்படின்னு சொல்லுவாராம். 4 மாதம் கழிச்சு திருப்பி அந்த ஊருக்கு போய் அவர் பார்ப்பாராம். வயல்லாம் ரொம்ப அழகாக இருக்குமா அவர் நினச்சதை விட பார்க்கறதுக்கு. அது மாதிரி தான் லைஃப்லையும் நம்ம ஏதோ ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஏதோ ஒரு அழகான விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தமா. எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.